சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்புகின்ற நபர்களுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அந்த வாட்டர்மெலன் கண்டென்ட்டை நம்ம வந்து எடுக்கவே இல்லை. ஆனால் வாட்டர்மெலன் இதுக்கிடையில் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மாதிரி இல்லை, ஒரு கருப்பு கலர் சட்டையை போட்டு கருப்பு கலர் துணியை கட்டிக்கிட்டு முதல்ல வந்து ஒரு கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் குடும்ப விவகாரத்தை பற்றி பேசுபவர்களுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் சார் குடும்ப பிரச்சனையும் அவரோட விவகாரத்தை சொந்த விஷயத்தை பற்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டான். சரி, ஏதோ பப்ளிசிட்டி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அந்த வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகும், ஐயையோ இது நல்ல ரீச் ஆயிடுச்சே, அடுத்து என்ன பண்ணலான்னு என் தலைவன் யோசிச்சான். நீங்களாம் நினைக்கிறீங்க என் தலைவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்ன பண்ணுறாரு, நல்ல ரீச் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 2-3 வீடியோ போட்டு கொஞ்சம் டவுன் ஆகும், விஜய் சாரை பற்றி பேசினா நல்ல ரீச் கிடைக்குது, அப்போ எடுறா திரும்ப விஜய் சார் கண்டென்ட்டை அப்படின்ட்டு எங்கள் தலைவர் விஜய் சார் கண்டென்ட்டை எடுத்தாப்புல. எடுத்ததோட நிப்பாட்டிருக்கலாமே. சேம் காஸ்டியூம், அந்த கொடிக்கு ஒரு துணியை காட்டினார் பார்த்தீங்களா, அந்த துணியை தூக்கி கண்ணில் கட்டிட்டாப்புல. நடிகர் விஜய் சாரோட குடும்ப விவகாரத்தை பற்றியும் அவரோட சொந்த வாழ்க்கையை பற்றியும் சமூக ஊடகங்களில் தவறாக பரப்பும் நபர்களுக்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து வன்மையாக கண்டிக்கின்ற. அதுக்கப்புறம் இந்த அவர் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய் பேர் என்னன்னு தெரியல. அந்த நாயோட சங்கிலி எடுத்துக்கிட்டு இந்த நாய் கட்டிக்கிடுச்சு. இப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து ஏதோ போராட்டம் பண்ணுகிறேன், விஜய் சார் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுபவர்கள் மீது கருப்பு துணி கருப்பு போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கருப்பு பட்டை அணிந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தலைவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. ஏண்டா டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், மக்கள் யாருன்னு உனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா இந்த சீன்லாம் போட்டுட்டு இருக்க? உனக்கு வியூஸ் குறைஞ்சிருச்சுங்கிறது உன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தாலே தெரியுது. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு நீ ஒன்று பண்ணுறா பார்த்தியா, எப்பாப்பாப்பா அதாண்டா என்னால் தாங்க முடியல. இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து நிறைய அவமானப்படுத்துகிற மாதிரியும் தேவையில்லாத கேள்விகளையும் கேட்பாங்க. நானும் ரொம்ப நாளாக இவன் பக்கம் போகவே கூடாது, சரி இந்த கண்டென்ட்டே விட்டுருவோம், வேறு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு தான் அடுத்தடுத்து வேறு கண்டென்ட்டை போட்டுட்ருக்கேன். ஆனால் வாலண்டியராக வந்து என் கண்ணில் மாட்டி என்னை கண்டென்ட் ஆக்கு அப்படிங்கிறாப்புல தலைவர். என்ன செய்யன்னு தெரில. இதில் வேற ஒரு 2-3 பேர் வந்துக்கிறாங்க, நீயும் அவனை மாதிரி தாண்டா இருக்க, நீயும் அவனை மாதிரி தாண்டா இருக்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு இல்லை, எங்கள் ஏரியாவில் ஒரு கண்டாக்டர் இருந்தார்ல, அரவிந்த் கண் மருத்துவமனை, கண்ணை பரிசோதிக்கவும் நல்லா பாருங்கள், இந்த மூஞ்சியை பார்த்தா அவனை மாதிரி தெரியுதா? இல்லை, அப்புறம் ஏன்டா கலாய்க்கிறேங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணுறீங்க. எத்தனையோ பேர் வீடியோ பார்க்குறான், சந்தோஷப்படுறான், அதாவது அவனை திட்டுறாங்க, திட்டட்டோன்னு சந்தோஷமாக விட்டா வந்து நீ அவனை மாதிரி தான் இருக்க, நீ திவாகருக்கு தம்பி மாதிரி இருக்க அப்படின்னு. நான் ஏன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் பூரா ஓடிட்டு நைட்டு இருந்தால் 12 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா இந்த வீடியோவை. இதெல்லாம் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி 1 மணி 2 மணி வரைக்கும் இந்த வீடியோவை எடிட் பண்ணி திரும்ப அதை ஒரு ஷெடியூல் போட்டு வச்சு அது உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கிடையில் எப்போ தூங்குறேன்னு கேட்டால் வடிவேல் காமெடியில் தான் விடிஞ்சிரும். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு கதை. இதில் வேற நீ திவாகருக்கு தம்பி மாதிரி இருக்கன்னா, டேய் நான் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீ பார்த்தனா திவாகருக்கு அண்ணன் மாதிரி இருப்பேன்டா. நான் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு இருக்குது, நானே வந்து ஒரு வெயிட்டை குறைக்கிறது. இதை பற்றி தலைவர் இப்போ ஒரு இது பேசியிருக்காப்புல, என்ன தெரியுமா, 6 பேக்கில் வந்து ஹெல்த் கிடையாது. 6 பேக் வச்சோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் தவறுதலான வாழ்க்கை முறையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 6 பேக் வந்து ஒரு விதமான ஃபேண்டசிமா. 6 பேக் வந்து ஹெல்த் கிடையாது, அதை வந்து வைக்கிறது இல்லை. ஏன்னா உன்னால் வைக்க முடியாது. நீ சொல்கிற எனக்கு வந்து பெரிய வேலை இருக்குது, நான் பெரிய டாக்டரு, என்ன வேணாலும் சொல்லு. டாக்டர் பால்னு ஒருத்தர் தெரியுமா, அவர் எவ்வளோ ஃபேட்டில் இருந்து ஒல்லியாக இருக்காரு. அவர் இப்போ 6 பேக் வச்சுருக்காரு அந்த மனுஷன். ஆனால் நீ சொல்கிற 6 பேக் ஹெல்த் இல்லைன்னு. அதாவது பரத் இப்போ ஒரு இதில் பேசிட்டாப்ல ஸ்டேஜில். பரத் சொன்னது வந்து ஷெட்டட் பாடிம்பாங்க, சரியா? அது வந்து எப்படின்னா
அந்த வெயின்ஸ் எல்லாம் தெறிக்க, சிக்ஸ் பேக் அப்படியே அந்த ஏதோ அந்த இது பட்டு பொக்கலமான மாதிரி அப்படி சிக்ஸ் பேக் தெறிக்கிற மாதிரி இருக்கிறத தான் பரத் சொல்லியிருந்தாப்புல. நார்மல் பேக் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெல்த்தி தான், ஓகேவா? நீ டயட் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 2 இயர் 3 இயர் ஆகும்போது நீ அந்த இதை அச்சீவ் பண்ணலாம். 90 நாளில் நான் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து நீ ரொம்ப மெனக்கடணும், உன் லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக அதுக்கு ஒப்படைக்கணும். நீ மெதுவாக பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக உன் உடம்பு மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் நீ நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஒரு இதில் இருப்ப, நல்ல ஷேப்பில் இருப்ப, ஓகேவா? அதை விட்டுட்டு பரத் ஒன்று சொல்லிட்டாப்லையாம், அதை பிடிச்சிக்கிட்டாப்ல. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்க்க வந்து கருப்பாக இருந்தாலும் பார்த்த உடனே லுக்காக ஒரு வசீகரமான முகம் இருக்கும், முக தோற்றம் இருக்கும். இப்போ இவன் வேலை என்னன்னா ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. அந்த டயத்தில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஏதாவது ஒரு ஆக்டரோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே இது நல்ல கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் டாக்டர் கோட்டை மாட்டிட்டு வந்துடுவாப்புல. சப்போஸ் சினிமா சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதுக்கு தக்கன ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. எங்கள் அண்ணன் வந்து அந்த பொருள் சம்மந்தப்பட்ட காமெடி பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஃபேமஸானவர். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம். இதை பற்றி தான் நம்ம பேசணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதில் ஏன்டா உன் பிரச்சனையை இழுத்து நீ உள்ளே விட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன்டா கமெண்ட் பண்ணுறீங்க? அந்த கமெண்ட் பண்ணுறவனை போய் கேளுங்க. அவன் தான் வந்து என்னை ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், ஓகேவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான்டா தெரியும். வந்துட்டு சும்மா திவாகருக்கு தம்பி மாதிரி இருக்கேன்னு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே நண்பர்களே, பாய். இன்னைக்கு வீடியோ முடிச்சு, நன்றி.